ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டை பற்றி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது செக்ஷன் 25 ABCD, அதே மாதிரி செக்ஷன் 27 ABC, அதில் தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் பற்றி எலாபரேட் பண்ண சொல்லி கேட்டு ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ரொவிஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றதை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். கோர்ட் ஃபீஸுன்றது தமிழ்நாடு சிவில் ப்ரொசீஜரில் இல்லை இந்தியாவில் இருக்கிற சிவில் ப்ரொசீஜரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கோர்ட் ஃபீன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் சிவில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கே ஒரு தயக்கம் வருது. நிறைய பேருக்கு ஒரு சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கே தயக்கம் வருது. ஒரு கேஸ் ஒன்று, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, அது மேலே கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணணும்னா 1 crore ப்ராப்பர்ட்டி என்ன எப்படியான மீட்டு கொடுங்க அப்படின்னு வருவாங்க. அது கோர்ட் ஃபீஸ் வந்து 3% பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக எதனா பண்ண முடியுமா, கிரிமினல் கேஸ் எதனா ஃபைல் பண்ண முடியுமா, இந்த கோர்ட் ஃபீயை பே பண்ணுறதுக்கு வேறு எதனா லூப்போல் எதனா இருக்கான்றதுக்கு எப்பாடுபட்டாவது எதனா வழி இருக்கான்னு ட்ரை பண்ணுவாங்க. இதனால நிறைய பேர் வந்து தவறான முறையில் கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது உண்டு. ஏன்னா இந்த கோர்ட் ஃபீ வந்து அவங்களுக்கு ஒரு டிட்டரண்ட் ஃபேக்டராகவே இருக்குது. சரி, இந்த கோர்ட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்துக்கு கீழே அது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த கேஸுக்கு எவ்வளோ கோர்ட் ஃபீ பே பண்ணணும்னு சொல்லி. சிவில் கேசஸ்ன்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிவில் கேசஸில் 2 மேஜர் டைப் இருக்குது. டிக்ளரேஷன் சூட்ஸ், இன்ஜங்ஷன் சூட்ஸ். இன்ஜங்ஷன்னா உறுத்துக்கட்டளை அப்படின்னு சொல்லலாம், தடை அப்படின்னு சொல்லலாம், தடையாணை வாங்கிறதுன்னு சொல்லலாம். டிக்ளரேஷன் சூட்ஸ்னால் இதுதான் இவங்களது தான், இந்த சொத்து இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கேட்டு கோர்ட்டுக்கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது. ஸோ டிக்ளரேஷன் சூட்ஸ், இன்ஜங்ஷன் சூட்ஸ்னு இருக்குது. இன்ஜங்ஷன் சூட்ஸுக்கான கேசஸ் சம்மந்தப்பட்ட கோர்ட் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் செக்ஷன் 27 கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 27 ABC 3 பார்ட் இருக்குது. செக்ஷன் 27 தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிக்ளரேஷன் சூட் சம்மந்தப்பட்ட கோர்ட் ஃபீலாம் செக்ஷன் 25 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 செக்ஷன்ஸை பற்றி மட்டும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப நாள் முன்னாடி ஏற்கனவே இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ற ஞாபகம் எனக்கு இருக்குது. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஒரு சிவில் கேஸில் அந்த பிளெயின்டிஃபோட ஒரு டைட்டில், அந்த சொத்தோட ஓனர் இவரா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது, அந்த டைட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகிருக்கும்போது, இல்லை எதனா ஒரு இஷ்யூ ஒன்று வந்து அந்த டைட்டில் சம்மந்தப்பட்டது எதனா விஷயம் இருக்கும்போது, யார் இந்த சொத்தோட ஓனருன்ற ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகிருக்கும்போது, அந்த கேஸுக்கு இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஆன கோர்ட் ஃபீ வந்து அந்த சொத்தோட வேல்யூவில் 50% மேலே கோர்ட் ஃபீ. நான் வந்து எவ்வளோ வேல்யூ, அந்த கேஸோட வேல்யூ எவ்வளோன்றதை நான் சொல்லிட்டே வரேன். அந்த வேல்யூவில் 3% வந்து கோர்ட் ஃபீயாக பே பண்ணணும். இந்த வேல்யூவுக்கு பேர் அட்வலாரம் அப்படின்னு பேர். ஸோ இந்த வேல்யூ மேலே 3%. ஸோ இந்த ஒரு சிவில் கேசஸ்க்கு, அதாவது அந்த சொத்தோட ஓனர் யாருன்ற ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகக்கூடிய சிவில் கேசஸ்க்கு இன்ஜங்ஷன் கேட்டாலும் சரி, அது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 2 லட்ச ரூபாய்னா 1 லட்ச ரூபாய்க்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும்னா 1 லட்ச ரூபாயில் 3% கோர்ட் ஃபீயாக டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மெயினான ஒரு விஷயம். ஸோ 1.5%, அதாவது 50%ல் 3%, அதை வந்து கோர்ட் ஃபீயாக டெபாசிட் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு கேஸோட ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் யாருது அப்படின்ற கொஸ்டின் இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட இன்ஜங்ஷன் சூட்ஸ். இது செக்ஷன் 27A கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 27B வந்து சாதாரணமாக ஒரு காப்பிரைட், ட்ரேட்மார்க்கு, புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, அந்த ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜங்ஷன் சூட்ஸ். அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவோட வேல்யூவை பொறுத்து இருக்கு. அந்த வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூ மேலே அந்த இன்ஜங்ஷன் சூட்டுக்கு வந்து கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியதாக இருக்கும், அட்வலரும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து நம்ம இப்போ இதுக்கு வரல, நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 27C, அதாவது இந்த செக்ஷன் 27A சொல்லப்படாதது, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் கொஸ்டினில் இல்லை, ஆனால் இன்ஜங்ஷன் கேட்குறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட யாருக்கு சொந்தன்றது டிஸ்பியூட்லேயே இல்லை, ஆனால் இன்னொருத்தர் வந்து உள்ளே வரக்கூடாது, இல்லை இன்னொருத்தர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கைமாற்ற முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜங்ஷன் ஒன்று கேட்குற சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு நோஷனல் வேல்யூன்னு ஒன்று போடுவோம். 1000 rupees நோஷனல் வேல்யூ போடுவோம் யூஸ்வலாக எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ராக்டிஸில்.
1000 rupees நோஷனல் வேல்யூன்னு போட்டுட்டு அந்த 1000 rupeesக்கு 3% 30 ரூபாய் கோட் ஃபீ பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் சூட்டில் 3% பே பண்ணணும். அந்த அட்வலரம் வேல்யூ ஆஃப் சூட்டை வந்து எவ்வளோன்னு போடுறோன்றதுல இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் யாருதுன்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகப்பட்ட சாதா இன்ஜெக்ஷன் சூட்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் 50%ல் 3% பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது கேஸு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டிஸ்பியூட்டில் இல்லாத பட்சத்தில் இன்ஜெக்ஷன் மட்டுமே கேட்குற பட்சத்தில் 1000 rupees நோஷனல் வேல்யூவில் 3% பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஒரு டெனண்ட் வந்து லேண்ட்லார்ட் மேலே ஃபைல் பண்ணுற இன்ஜெக்ஷன் சூட்ஸ், அது இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வந்து இவருக்கு தான் சொந்தன்றது நல்லா தெரியும், இன்னொருத்தர் அனாவசியமாக உள்ளே வராரு, என்க்ரோச்மெண்ட் எதுனா பண்ணுறாரு, இல்லை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மரம் வச்சுருக்காரு, மரத்துலேருந்து வந்து ஒரு சில இதெல்லாம் விழுறது, தேங்காய் இல்லைன்னா கிளைகள் அதெல்லாம் விழுறது, அதனால நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நோஷனல் வேல்யூ 1000 rupees நோஷனல் வேல்யூ கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் கேட்குறது 3% 1000 rupeesல 30 ரூபாய் கோர்ட் ஃபீயாக பே பண்ணி இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. சரி, இப்போ டிக்ளரேஷன் சூட்ஸுக்கு வரும். யாருக்கு ப்ராப்பர்ட்டி சொந்தன்ற ஒரு கொஸ்டின் வந்து கோர்ட் முன்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேசஸில் எவ்வளோ கோர்ட் ஃபீ பே பண்ணணுன்றது செக்ஷன் 25 தமிழ்நாடு கோர்ட் ஃபீ அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் சூட்ஸ் ஃபைல் பண்ணுறதுல 3 வகைகள் இருக்குன்னு வச்சு போகணும். ஒன்று, டிக்ளரேஷன் ப்ளஸ் பொசஷன். ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம், ப்ராப்பர்ட்டியோட உடைமையை எனக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ். டிக்ளரேஷனையும் பொசஷனையும் சேர்த்து ரிலீஃபாக கேட்க போகிற ஒரு சூட்டாக இருந்ததுன்னா, டிக்ளரேஷன் அண்ட் ரிகவரி ஆஃப் பொசஷனுக்கு சூட் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா, ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ தான் வேல்யூ. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூவில் 3% கோர்ட் ஃபீயாக கோர்ட்டில் டெபாசிட் பண்ணும். ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ 1 crore இருக்கா, 3% அதில், அதாவது 3 lakhs வந்து கோர்ட் ஃபீயாக டெபாசிட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இது டிக்ளரேஷன் சூட்ஸு. டிக்ளரேஷன் வித் பொசஷன். டிக்ளரேஷன் வித் இன்ஜங்ஷன் ரெண்டாவது கேட்டகரி. முதல் கேட்டகரி வந்து செக்ஷன் 25A கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது கேட்டகரி செக்ஷன் 25B கொடுக்கப்பட்டிருக்கு. டிக்ளரேஷன் வித் இன்ஜங்ஷன், அதாவது பொசஷன் இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன் கேட்க மாட்டாங்க, இன்ஜெக்ஷன் தான் கேட்பாங்களே தவிர்த்து ரிகவரி ஆஃப் பொசஷன் கேட்க மாட்டாங்க. ரிகவரி ஆஃப் பொசஷனே ஒரு தேவையாக இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன் கேட்க போகிறது கிடையாது. என்னோட உடைமையில தான் அந்த சொத்து இருக்குன்ற பட்சத்தில் நான் வந்து இன்னொருத்தரை வந்து இந்த சொத்தில் வந்து தலையிடக்கூடாதுன்னு தான் நான் கேட்பேனே தவிர்த்து நான் அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையை மீட்டு கொடுக்குற மாதிரி கேட்க மாட்டேன். ஸோ இன்ஜெக்ஷன் ஒரு கேட்குறேன்னா, ஒரு ரிலீஃப் ஒன்று கேட்குறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக இட் மீன்ஸ் தட் பொசஷன் இஸ் வித் மீ. அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டிக்ளரேஷன் வித் பொசஷன் வித் இன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா, இன்ஜெக்ஷனோட சேர்த்து டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணுறதா இருந்ததுன்னா, half ஆஃப் தி மார்க்கெட் வேல்யூவில் 3%. மார்க்கெட் வேல்யூ வந்து 10 லட்ச ரூபாய்னா அதில் 50%, 5 லட்ச ரூபாயில் 3%, 15,000 ரூபாய் கட்டினா போதும். ஸோ இது வந்து டிக்ளரேஷன் வித் இன்ஜெக்ஷன். டிக்ளரேஷன் வித் ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேட்டோம்னா மொத்த மார்க்கெட் வேல்யூ கட்டணும். டிக்ளரேஷன் வித் இன்ஜெக்ஷன், அதாவது என்னோட கட்டுப்பாட்டில் தான் சொத்து இருக்கு, இன்னொருத்தர் உள்ளே வரக்கூடாது, ரெண்டாவது இந்த சொத்து எனக்கு எந்ததான்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகணும்னா 50%ல் 3% கட்டினா போதும். இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி, ஒரு டாக்குமெண்ட்டை நல் அண்ட் வாய்ட்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்ததுன்னா, ஒரு டாக்குமெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை செல்லாது, இன்வேலிட்னு சொல்லி நல் அண்ட் வாய்ட் அண்ட் நாட் பைண்டிங் ஆன் த பிளைண்டிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணணும்னா, அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு வேளை அந்த பிளைண்டிஃபே ஒரு சிக்னேட்டரியாக இருந்தாருன்னா அந்த டாக்குமெண்ட்டோட வேல்யூவில் 3% பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பிளைண்டிஃப் வந்து பார்ட்டியே இல்லை அப்படின்னா, சம்மந்தமே இல்லை, யாரோ இந்த சொத்துக்கு வந்து ஓனர்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வேற யாருக்கோ விற்றுருக்காங்க, பட் அவரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் இல்லை, வாங்கினவரும் ஓனர் கிடையாது, நான் தான் ஓனர் அப்படின்னு நான் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா, அதனால அவங்க எக்ஸிக்யூட் பண்ண டாக்குமெண்ட் செல்லாது அப்படின்னு நான் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பேசிக்காகவே ஒரு வேலிடிட்டி இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டுன்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட வேல்யூவோ அந்த கேஸை வந்து பைண்ட் பண்ணாது. அதனால இந்த மாதிரி கேசஸில் வந்து நோஷனல் வேல்யூன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக 5,000 rupees போடுறது உண்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட வேல்யூக்கு வந்து ஒரு நோஷனல் வேல்யூ ஒரு 5,000 rupees வேல்யூ காமிச்சு அதில் 3% 150 ரூபாய் கோர்ட் ஃபீ கட்டினா போதும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு கோர்ட் ஃபீ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு.
டிக்ளரேஷன் சூட்ஸுக்கு கோட் ஃபீ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்.